வணக்கங்க. நான் இன்னைக்கு மஷ்ரூமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரம் டேஸ்ட்டாகவும் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இதுக்கு மஷ்ரூம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தோலில் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி செய்யும்போது மஷ்ரூம் நம்மளுக்கு வெள்ளையாக கிடைக்குங்க. இது கொஞ்ச நேரம் அது அப்படியே தண்ணியில் இருக்கட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம். நான் மசாலாவை கொஞ்சமாக தாங்க சேர்க்க போகிறேன். இதில் நான் அரிசி மாவு சேர்க்க போகிறது இல்லைங்க, மைதா மாவு தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் எவ்வளோ அளவு எடுத்துருக்கேன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க. கடல மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு சீரகம் சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது தவிர மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போது மஷ்ரூமை மசாலாவில் ஊற வைக்கலாங்க. இப்போ எடுத்து வச்சுக்கிற மசாலாவை பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க. இந்த அளவு ஒரு பாக்கெட் மஷ்ரூமுக்கு தானுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சேர் நல்லா கலந்து விடலாங்க. இந்த ரெசிபியானது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடித்தமான ரெசிபியாக இருக்குங்க. இப்போ மஷ்ரூம்லாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும்னா 1/4 மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மசாலா ஊறுற மாதிரி நல்லா கலந்து வைக்கலாங்க. நாம் கலந்துருக்கிற அந்த மசாலா ஊறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஒவ்வொரு மஷ்ரூம்லேயும் மசாலா நல்லா ஊறணுங்க. பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கோம். உப்பு ஒன்றும் சேர்க்கலைங்க. கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த மஷ்ரூம் ஊறட்டுங்க. இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்குங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மசாலாவுக்கு நான் ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளி சேர்க்குறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். சரிங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு வரும். வெங்காயம் தக்காளி வதங்கட்டுங்க. இப்போது மஷ்ரூம் ஊறிச்சா பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டோட அளவு எவ்வளோன்னா 1 டேபிள் ஸ்பூனுங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. இப்போ இதில் உப்பு சேர்க்கலாங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது வதங்கிறதுக்கு தக்காளிக்கு தண்ணியே போதுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கி வைக்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் காயட்டுங்க. மசாலா ஊறிச்சா பார்க்கலாம். மசாலா டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். காரம் போதுங்க. உப்பு சேர்க்கலை. இப்போ உப்புத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மசாலாவில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்குங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவுனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில்
ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. இதில் கடலை மாவை அதிகப்படுத்திடாதீங்க. அப்படி சேர்த்திங்கன்னா அது பஜ்ஜி மாவு பதத்துக்கு போயிருங்க. ஒரு பாக்கெட்டுக்கு இந்த அளவு போதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவு கோட்டிங் போதுங்க. இதுக்கு கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ மஷ்ரூமை ஒன்று ஒன்றா போடலாங்க. மஷ்ரூம் எண்ணெயில் பொரியிறப்பயே அதோடய வாசனை அருமையாக இருக்குங்க. அந்த ஆயிலெல்லாம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே சாப்பிட்டா கூட குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போது மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக மஷ்ரூம் இப்போ ரெடியாக இருக்குங்க. மஷ்ரூம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. நாம் ஏற்கனவே மசாலாக்களை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இப்போ எடுத்துக்கலாம். லேசாக கிண்டி விடலாங்க. ஃப்ரை பண்ணியிருக்க மஷ்ரூமை இப்போ அதில் சேர்த்துடலாங்க. எல்லாமே ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாங்க. இந்த ரெசிபி சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சரியான சைட் டிஷ்ஷுங்க. எந்த வகை சாதம் இருந்தாலும் இது நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிட்லாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ட்ரையாகவும் அதே நேரம் பெப்பர் சேர்த்துருக்கனால காரசாரமாகவும் அதே நேரம் ஒரு 65 அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகம் தேவைப்பட்டால் கடைசியாக இறக்கும் போது ஒரு அரை முடி எலுமிச்சை வந்து அதில் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன் இந்த டிஷ் பேர் ட்ரை மஷ்ரூம் சுக்காங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான காரசாரமான இந்த மஷ்ரூமை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாம் சேர்த்துக்கிற இந்த மிளகு சோம்பு தூள் வந்து இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குங்க. நாம் இதில் தேங்காயில் சேர்க்கலைங்க. குழந்தைங்களுக்கு கூட இது லஞ்ச் பாக்ஸில் இது சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.